ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து கௌதம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க, 15 மினிட்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதெல்லாம் நம்ம இனிமேல் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போலாம். மாப்ள டீ கடைக்கு பேர் வைக்கிறது வந்து ஜிஎஸ் நம்பர் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண மாப்ள. டீ மாஸ்டர் மட்டும் போச்சு கொடுத்துட்டு வச்சுக்கேன், கடையை நாளைக்கு ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடு மாப்ள. நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். எங்க இது வாங்க மாப்ள. வர சொல்லு. வாங்க. நான் 2 பேர் தானா? ஆமா மாப்ள. டீ போட தெரியுமா? சரிங்க ஐயா. 1 லிட்டர் பால்ல எத்தனை லிட்டர் தண்ணி கலப்பீங்க? ஐயா 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி கலக்கலாங்க ஐயா. பாய் பாய் 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் பானி ப்ராஃபிட். சரி, நம்ம கடையில பூஸ்ட் இல்ல, கஸ்டமர் பூஸ்ட் கேக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயா நம்ம கடையில் பூஸ்ட் காலியாக வருதுங்க ஐயா, முன்கூட்டி வாங்கி வச்சிருவாங்க ஐயா. ஒரு வேலை இல்ல. ஐயா உடனே பக்கத்து கடைக்கு போய் பூஸ்ட் வந்து கடகடன் போட்டு கொடுத்துருவாங்க ஐயா. பாய் பாய் காபி தூள்ல வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன், அதான் பூஸ்ட். சரி, கடை சாவி உங்ககிட்ட கொடுக்குறேன். காலைல எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? ஐயா 3:15 எழுந்து குளிச்சுட்டு பட்டை அடிச்சுட்டு 4:10 கடை தந்துருவாங்க ஐயா. பாய் பாய் நம்ம வீட்டுக்கே போடு, கடையிலே படுத்து தூங்கும். 24 hours டீ கடையில் டீ போட்டு கொடுப்போம், ப்ராஃபிட். 3க்கு 0. பாய் யூர் செலக்டட். ஷாலா சலோ. பாவி 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி. ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட். காமாச்சி எங்கடி போயிட்டு வாதுற? என் மருமக வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன், அவ எங்க போனானே தெரியல. போயிட்டு வர கொட்டாய் பார்க்க வேண்டியதானே? இல்லடி அவ இல்லடி. ஓய், மாடு உள்ள போகுது பாரு. யார் வீட்டு மாடுடி அது? லதா வீட்டு மாடு. லதா பொண்ணு இருக்கு, பெரிய பொண்ணு வெண்ணிலா. நேத்து நைட்டு ஓடி போயிட்டு இருக்கிறாடி அவ. அத்தி அங்கதான் உக்காந்துனுக்குறேன். மூச்சு விடாம இருக்கிறாடி அவ. இது எப்ப நான் ஏதோ பார்த்தேன் நேத்து நைட்டு. அவ பக்கத்து வீட்டுல இவ இருக்கல சுந்தரி. ஆமா, அவளுக்கும் தெரியும். நான் 2 பேர் தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க கூட போனாலும் நமக்கு என்ன. மருமக வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவதாண்டி. அவதானா? பொல்லாத வெடி அவ. குழம்பு வைக்குது, ஒரு கரமும் நல்லா இல்ல. அப்புறம் சொல்லுவா உட்காந்துச்சு பாரு ஊரங்காயம் பேசுதுன்னு சொல்லிட்டு. பாத்து போடி. கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டானுங்களா வில்லேஜ் சிசிடிவி. சொல்லுங்க. தர்ஷனோட அம்மாங்களா? ஆமா சொல்லுங்க. அவரு நம்ம கடைக்கு ஐஸ் வாங்க வருவாருங்க. சரி. இப்ப என்னன்னாங்க, ஒரு பொம்பளை புள்ளியோட பேசிக்கிட்டு இருப்பாரு. அவங்க வீட்டுல வந்து என்ன வயதாக சத்தம் போடுதாக. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதுல நீங்க என்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ, நீங்க போன் பேசுறீங்க. நீங்க மான் பேசுறீங்களா? நீங்களும் போன் தானே பேசுறீங்க? நான் போன் தானே பேசுறேன். நீங்க தெரிஞ்சுதானே பேசுறீங்க. தர்ஷனோட அம்மான்லாம் தெரிஞ்சுதானே பேசுறீங்க. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? 2 பேரும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாத்தி மாத்தி ஊட்டுறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க பெத்தவங்க வந்து என்கிட்ட போட்டு என் கடையை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படி கடையை இழுத்து மூடிட்டு செத்துரு. என்ன தெரியும் இப்படி பேசுறீங்க? பொம்பளையா நீங்களா? உள்ள இழுத்து வச்சு தர்ஷனோட அம்மா எவன்னு தெரியாம பேசிட்டு இருக்கியோ? திருச்செந்தூர் மகளிர் ஸ்டேஷன் வந்து கேட்டு பாரு தர்ஷனோட அம்மா யாருன்னு. எஸ்ஐயா நீங்க? உங்க பையனை மாட்டி விடுறதுக்கு நல்லா வழி பண்ணிருக்காங்க மேடம். வழி பண்ணிருக்கா? முட்டிக்கு முட்டி தட்டிடுவோமா? எஸ்ஐ மேடம் திருச்செந்தூருங்களா? ஆக்சுவலா நான் எஸ்ஐயே கிடையாது சார். போய் தலைவனை இப்படி பண்ணிட்டாங்கப்பா. மாலைகளெல்லாம் போட்டுருக்காப்லையா? குல்டூர் ஆஃப் இந்தியா. அண்ணே அவனுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமாண்ணே? அண்ணனுக்கு இங்கிலீஷ்ல சக்க மேட்ரு சால்ட் வாட்டர்டா. ஆன்லைன்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கே, அதை அப்ளை பண்ணதானே கடைக்கே போறேன். நீ மட்டும் அப்ளை பண்ணி கொடுத்தா ஜாப் கிடைச்சிருனே. அவ்வளவுதானடா, போனை கூட நான் பண்ணி தரேன்டா. பண்ணப்பா. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுனே. கேளுடா தாராளமா. அண்ணே அங்க இருந்து இங்க வரதுக்கு என்னதுண்ணே? கம் கியர். அப்ப இங்க இருந்து அங்க போறதுக்கு ரிவர்ஸ் கியர். அண்ணே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. அப்படியே நம்மள வாக்குறானுங்க. அண்ணன் இருக்கும்போது அண்ணே இந்த அட்ரஸ் எங்கன்னு பாத்து சொல்லுங்க.
இந்த அட்ரஸா? ஆமாண்ணே. இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனா ஒரு மொபைல் கடை அங்க நான் போய் கேட்க சொல்லுவாப்ல. சூப்பரா இல்ல நீ வானே. ஒரு நிமிஷம் போன் வருதுனே. சரி பேசு. சார் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க? ஆமா சார். சார் நீங்க ஆஸ்திரேலியாவா? இல்ல இந்தியா தான் சார். அப்ப என்ன மைத்துக்கள ஆஸ்திரேலியான்னு போட்டு வச்சிருக்கீங்க? சார் இருக்கீங்களா? சார் மேலா ஃபீமேலான்னு கேட்டதுக்கு அதர்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன ஜென்மண்டா நீ? எதுவுமே தெரியாது. கம் கியர் ரிவர்ஸ் கியர் அவனை போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லியிருக்கான். அதர்ஸ் இல்லையா சாணி போடுறியோ? என்னது இல்லையா சாணி பசங்க கேட்டேன். பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா? ஆமா சாணி எங்க இருந்து வருது? நான் சொல்லியே ஆகணுமா உனக்கு? அது இல்லையா எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேட்டேன். மதுரையில இருந்து வருதுடா. நீ என்ன பையறா? ஏன் வேமா எடுத்து ஒத்துக்க மாட்டியா? ஆமா கம்பில ஸ்ட்ராங்கா இருக்கா? ஏன் சுருக்க போட்டு தொங்கி பாரு. ஆமா எல்லாம் ஓடுமா? ஓடும். அப்ப எங்க 2 பேரையும் கொண்டாந்து கொடையால டிராப் பண்ணி விட. வேலை செய்யற இடத்துல வந்து நொசன்ட்டு முதல்ல வெளியே போங்களா? நாங்க வெளியே போகணும், நீங்க தானே வெளியே போகணும் காட்ட விட்டு. நாங்க எதுக்கு போனோம்? சேவிங் பண்ண மழை குரங்க உங்க ஆடு அந்த சைடு இருக்கிறா. ஏன் காட்டுறா? இறங்கி வேலை பார்த்துருக்காங்களா? அதனாலதான் பொறுமையா செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் செய்யறானுங்கப்பா. உங்களுக்கு பதில் வருது. இவனும் சலிக்காம போட்டி போட்டுக்கிறாங்க. பேபி நான் எவ்வளவு சொல்லியும் என் வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. வா நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் உண்மையா லவ் பண்றதா நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக பெத்த அப்பா அம்மா விட்டுட்டு வந்துருவியா? தோ நீ கொண்டு வந்த அந்த 4 செட்டு துணியை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா? ஆனா நான் இதுல காசு மட்டும் தானே கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்ல இருந்து யாராவது வந்துட போறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் காசு இல்ல, எடுத்துக்கிறேன். பிரச்சனைனா வேற கண்ட்ரிக்கு போயிட வேண்டியதான். நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அவ்வளவு பெரிய சூட்கேஸ் 500 ரூபாய்க்கு வேகமா ஏறுவாரு வண்டி. வேற கண்ட்ரி போயிடலாம். கண்ட்ரி Amor, está así. Amor, no se ponga así. Como mami, como. Amor, venga. Mañana mismo voy de el zapato, a mí no me valoran, yo acá no valgo nada. அப்படியே போயிட்டே இருக்கான். மட்டும் பாரு. சரி கூட உங்கள் குடும்பத்தின் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார். இப்ப அவர்கிட்ட சாப்பிட உட்கார போறவட்ட போய் கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க சார். அவர் வாய்ஸ்ல பசங்க வேற எடிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்பூன்ல சாப்பிடுவார். சரியா எடிட். இந்தாடி என்னது இது? தட்டு தெரியுதுடி, தட்டு வைக்கிற சைஸ் இதானா? கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். தோசையை வைடி. கல் இருக்கு மாவு இல்ல. கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ண மாவுல. ஊறுகாய் இருக்கு கஞ்சி இல்ல. கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? எதுவுமே இல்ல. 3 மேட்ச் தோத்தாங்கல்ல வேண்டாம் அவள. சாரி தலை, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமேல் சீக்கிரம் சார். ஐயோ என்னோட கோபம் நான் பொம்பளுக்குது. ரோசப்பட்டா வாழ முடியாது. இதோ வந்துட்டேன் நான். பங்கஜம் எப்படிங்கிற? வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டானா? கோயால தண்ணி வரல சொன்னிய, வந்து சரி பண்ணி கொடுக்கிட்டா. எப்படி பாக்குறான் பாரு. ஒரு பொண்ணு கூட பேச மாட்டான். வயிற்று புச்சவன். அடே நான் ஒரு ஆம்பளை ஐஸ்வர ராயிடா. உன்ன மாதிரி வயிற்று புச்ச நாய் இல்லடா. அப்படிதான் பாப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா குமிஞ்சி எக்ஸசைஸ் பண்ணணும். அதான் என்ன ஒரு காட்சி. நோ டச்சிங்ஸ். கம்மியா டப்பிங் பண்ணிருக்கானுங்களா? நல்லா இருக்கு. ஏமா சாப்பிடுறது என்ன டீ போடுமா? இந்த வாழைப்பழம் வச்சிருக்கியா?
ஆட லவுடு மகள கரெக்டா என்கிட்ட கொண்டு போய் போட மாட்டியா? என்னம்மா நீ? சரி இரு, கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்துச்சு, அதுக்கும் உன்னை பாராட்டலாம். இப்ப பாரு, நான் என்ன உங்களை மாதிரி முட்டாள நினைச்சீங்களா? நல்லா உங்களை விட அறிவு அதிகம் எங்களுக்கு. இப்ப பாரு, அவ்வளவுதான், பாத்தியா இல்லையா? தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. லவுடு மகளே. சரியான பேருப்பா. சீனியர் விட்டுடாதீங்க சீனியர், உங்களால நம்பிட்டு இருக்க சீனியர். அட்டையை கலப்புங்க. ஒரு நல்ல டீமுக்கு அழக நான் தெரியுமாடா, கடைசி வரைக்கும் கடைசி பேட்ஸ்மேனை களத்துல இறங்க விடாம பாத்துக்கிறதா. எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு, உங்க கிளப்ல ஆடுறதுக்கு பதிலாக கேப்ரட் கிளப்ல கிளிகள் பாடி இருந்தாலும் 4 காசாவது பாத்துருக்கீங்க. சீனியர் 5 ஓவர் இருக்கு, நின்னீங்கன்னா அடிச்சிடலாம். நீங்க என்ன படுத்து தூங்கவா போன? நின்று அடிக்க வேண்டியதானே, போங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா டே, வாங்களா. காலை 9 மணி, மதியம் 1 மணி. நைட்டு ஃபுல்லா புள்ளி புள்ளி புள்ளையில அப்படிதான் இருக்கு எனக்கும். உனக்குல எல்லாருக்கும் காலை ஃபுல்லா கொட்டாய் விட்டுனே இருக்கு, நைட்டு ஃபுல்லா போன் என்ன பண்றது. Habibi, come to Dubai. I'm in Dubai only right now. Where to come? Tell me. I want a Bugatti. You want a Bugatti? But your face only support Maruti Suzuki. சமகலை சமகலை. பூஜை பாரு நம்ம இந்த பொக்காட்டியா மாருதி சுசுகி தான். பெண்கள் தாண்டி ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்கு யோசிச்சு பார்த்தா. அதையும் ட்ரை பண்ணி பாத்துட்டீங்களா? அது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதையே ட்ரை பண்ணிட்டீங்களா? யார இறக்கலாம்? தேவா ஓகே தானே, அவனை இறக்குவோமா? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். என்ன போட்டு எத்தனை மேட்ச்ல ஒன்னாலும் தோக்குறதுனே காமெடி கூடாது. நாயகன் மீண்டும் வரான், எட்டுக்கும் இவன் தான். என்ன பாட்டு பாடினாலும் அடிக்க மாட்டேனே, பேட்டை கொண்டாரு. Once upon a time பாட்டு போடவா? இறங்க இவன் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிடுவான். வாங்க. கரெக்ட் இல்லடா அம்மா, அவனை வச்சு ஒரு 3 மேட்சா கொடுமைப்படுத்த அழகடா. துணைக்கு நான் தான், உன் துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீதான், என் துணைக்கு நீதான். சுச்சுவேஷன் சாங் கரெக்ட் ஆகுது, செம்மையா மேட்ச் ஆகுது. 2 பேரும் தொடர்ந்து தோத்துன்னு போய் நிக்கிறாங்க. உண்மைதான், டைவர் தான் அவுட் ஆகிறான். பாருங்க, ஹைலைட் மீசதான் இருக்கு, சூப்பரா வெட்டி விட்டுருக்காங்க. நீங்க யூரின் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஏன் முழந்து பாக்குறீங்க? அதே மாதிரி ஒத்த கால தூக்கிக்கிட்டு ஏன் யூரின் இருக்கிறீங்க? மேக்சிமம் டயர் கடியிலயோ அல்லது கம்பத்திலயோ யூரின் இருக்க காரணம் என்ன? இல்ல, பொதுவாவே எங்க முன்னோர்கள்லாம் கம்பத்துக்கு கீழே தான் யூரின் போவாங்க. அந்த மாதிரி எங்க கொள்ளு தாத்தா யூரின் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த கம்பம் அவர் மேல சாஞ்சிருச்சு. ஆள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து யார் யூரின் போனாலும் ஒத்த காலை வச்சு அந்த கம்பத்தை தாங்கி பிடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு எங்க இதுல சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதான் இப்ப வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். அப்புறம் காலப்போக்குல காலை தூக்கி பழகினதுனால இப்ப எங்க யூரின் போனாலுமே அந்த காலை தூக்குற பழக்கம் வந்துருது. அதே மாதிரி நாங்க டயருக்கு அடியில மோந்து பார்த்துட்டு யூரின் போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த டயரை மோந்து பாக்குறப்பயே அந்த வண்டி இதுக்கு முன்னாடி எங்க ஆளுல யாரையாவது அடிச்சு தூக்கி இருக்கா அப்படின்றத நாங்க வந்து மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஒருவேளை அந்த வண்டி எங்க ஆளுல அடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த வண்டியில யூரின் இருப்போம்.
இப்படிலாம் யோசி டப்பிங் என்ன பண்றாங்க. ஒரு ஸ்டோரிடா அதுக்கு. ஐயோ கருமம். சிரிப்பா வருது அவருக்கு. விட்டோன்னு போய் தாத்தாக்கு விட்டோன்னு போய் செட்டில் ஆகிது ஆகி. என்னடா இது கொண்டையா? என்னடா கொண்டை இது? நாத்து நட்டுகிற அமரேறி தலையில என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொண்டையை நான் பார்த்தது இல்லையே. ஜாலியா என்னடா இது? சரியான டப்பிங். என்னடா கொண்டை இது? நாத்து நட்ட வருதுதான். அவாடே நல்ல டப்பிங் பண்றாங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி அடுத்தது நல்ல ஒரு கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Saral. Bye.